பாலியல் சம்பவம் நடந்து 6 நாட்களுக்கு பிறகு ஏன் ஆளுநரை சந்திக்க வேண்டும் என்றும், ஆளுநரை சந்தித்ததனால் விஜய் ஒரு பிஜேபியின் பீட்டும் என்றும் கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் தொந்தரவுக்காக விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திச்சிருக்கிறாரு. எதுக்காக அவர் ஆளுநரை சந்திக்கணும்? ஆளுநர் தாங்க எல்லா யூனிவர்சிட்டிக்கும் சான்சலர், அதாவது வேந்தர் தான் எல்லா யூனிவர்சிட்டியையும் ஆள்றவர். அதனால தான் விஜய் அவர்கள் ஆளுநரை போய் சந்திச்சு அந்த பெண்களுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பை யூனிவர்சிட்டியில் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு லெட்டர் கொண்டு போய் கொடுத்துருக்கிறாரு. இதை விட்டுக்கிட்டு தேவையில்லாம அவர் வேந்தரை தானே சந்திக்க போயிருக்கிறாரு. இதை விட்டுக்கிட்டு பாசிச அரசியலுக்கு அவர் துணை போறாரா, இல்லைன்னா பிஜேபி பி டீமா இருக்காரா அப்படின்னு தேவையில்லாம வீண் வதந்திய பரப்புறாங்க.